அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மதிப்பிற்குரிய மார்க்க அறிஞர்களே, இந்த சபையில் ஒன்று கூடியுள்ள என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த குறுகிய வாழ்க்கையில் உடலையும் மனதையும் சுற்றி பலவிதமான நம்பிக்கைகளும் மூட நம்பிக்கைகளும் நிலவி வருகின்றன. இவற்றில் சில வேடிக்கையாக இருக்கலாம், வேறு சில இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது திருத்தப்பட வேண்டியவையாக இருக்கலாம். அத்தகைய காலங்காலமாக புழக்கத்தில் உள்ள ஒரு நம்பிக்கையை பற்றித்தான் இன்று இந்த மேடையில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பழைய காலம் தொட்டே சில நாட்டுப்புற அறிவுகளிலும் நம்பிக்கைகளிலும் காணப்படுவது என்னவென்றால், உடலில் சில பாகங்களில் ஏற்படும் அரிப்பை செல்வத்துடனும் அதிர்ஷ்டத்துடனும் தொடர்புபடுத்துவதுதான். உதாரணமாக, கழுத்தின் பின்புறத்திலோ குறிப்பாக வலது கையிலோ அரிப்பு ஏற்பட்டால் அது செழிப்பையோ செல்வத்தையோ நீங்கள் அடையப் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம் என்று சிலர் நம்பினார்கள். இதை கேட்கும்போதே நமக்கு தோன்றும், அரிப்பு என்பது ஒரு சாதாரண உடல்நிலையோ அல்லது தோல் நோயின் அறிகுறிகளோ மட்டும்தானே. இதற்கு செல்வத்துடன் எப்படி தொடர்பு வர முடியும்? இருப்பினும் நம்பிக்கைகளின் உலகில் மனிதன் எப்போதும் தன் எதிர்காலத்தை பற்றி ஆவல் உள்ளவனாக இருக்கிறான். ஏதேனும் ஒரு சிறிய அடையாளத்தின் மூலம் தனது நாட்களுக்கு ஒரு நல்ல அறிகுறி கிடைக்குமா என்று அவன் விரும்புகிறான். ஆனால் ஒரு முஸ்லிம் என்ற முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை உண்மை உள்ளது. நம் வாழ்க்கையின் நன்மையும் தீமையும், செல்வமும் வறுமையும், லாபமும் நஷ்டமும் அனைத்தும் ஏகனாகிய அல்லாவின் நாட்டப்படியேதான் நடக்கின்றன. இந்த உலகில் ஒரு இலை கூட அவனின் அறிவில்லாமல் அசைவதில்லை. ஷரியத்தின் அடிப்படையில் இந்த அரிப்புகளுக்கோ மற்ற உடல் அறிகுறிகளுக்கோ நமது பொருளாதார எதிர்காலத்தை பற்றி எந்தவிதமான முன்னறிவிப்பையும் செய்ய முடியாது. இத்தகைய அறிகுறிகளை அதிர்ஷ்டத்தின் அல்லது துரதிர்ஷ்டத்தின் அடையாளங்களாக கருதுவது இஸ்லாமிய நம்பிக்கைக்கு ஒவ்வாதது. ஏனென்றால் இஸ்லாம் நம்மை போதிப்பது எல்லா விஷயங்களுக்கும் அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்திருக்க வேண்டும் என்பதாகும். பரிசுத்த குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்துகிறது, அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக்குகிறான், தான் நாடியவர்களுக்கு அதை சுருக்குகிறான். செல்வத்தை பொறுத்தவரை நமது எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் அல்லாஹ்விடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும். நமது முயற்சியே நமது சம்பாத்தியத்தின் அடிப்படையாகும். நாம் கடினமாக உழைக்கும் போது அல்லாஹ் அதற்கு பலன் அளிக்கிறான். அதைவிட்டு அரிப்பு ஏற்பட்டால் உடனே பணக்காரனாகிவிடுவோம் என்று நம்புவது நமது உழைப்பை குறைத்து மதிப்பிடுவதற்கும் அல்லாஹ்வின் நியமங்களை பற்றிய நமது பார்வையில் தவறு செய்வதற்கும் வழிவகுக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்க்கையில் இத்தகைய மூட நம்பிக்கைகளை உறுதியாக எதிர்த்தார்கள். சகுனம் பார்த்தல் இணை வைத்தலாகும், சகுனம் பார்த்தல் இணை வைத்தலாகும் என்று அண்ணல் அவர்கள் 3 முறை திரும்ப திரும்ப கூறினார்கள். அரிப்பை செல்வத்துடன் தொடர்புபடுத்தும் நம்பிக்கையும் இந்த சகுனம் பார்க்கும் எல்லையில்தான் வருகிறது. ஒரு முஸ்லிம் தன் வாழ்க்கையில் தீங்கு விளைவிக்கும் அல்லது தேவையற்ற விஷயங்களை பற்றி சிந்தித்து கவலைப்படாமல் எல்லா விஷயங்களையும் அல்லாஹ்விடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே தவக்குல், அல்லாஹ்விடம் நம்பிக்கை வைத்தல் ஆகும். நமக்கு தெரிந்த உதாரணம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அண்ணல் அவர்கள் இஸ்லாமின் ஆரம்ப காலத்தில் தமது செல்வம் முழுவதையும் மார்க்கத்தின் வழியில் செலவழித்தார்கள். அவர்களின் செல்வம் பெருகியது உடலில் அரிப்பு ஏற்பட்டதால் அல்ல, மாறாக அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்தியினாலும் நேர்மையான உழைப்பினாலும் தியாகத்தினாலுமே ஆகும். அதேபோல் உமர் இப்னுல் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றபோது உமர் அல் ஃபாரூக்கின் சாம்ராஜ்யம் விசாலமாக இருந்தது. ஆனால் அவர்கள் மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஆட்சியாளராக இருந்தார். அவர்களின் வெற்றியின் இரகசியம் உலகின் அனைத்து சுகபோகங்களை விடவும் அல்லாஹ்வின் திருப்தியை முன்னிறுத்தியதில்தான் உள்ளது. அன்புள்ளவர்களே, செல்வம் என்பது இஸ்லாமத்தில் ஊக்குவிக்கப்படும் ஒன்றுதான். ஆனால் அந்த செல்வத்தை எவ்வாறு பெறுகிறோம் என்பதில்தான் இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. நேர்மையாகவும் தார்மீக ரீதியாகவும் உழைத்து ஈட்டும் செல்வம் மட்டுமே நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அரிப்பு வந்ததால் செல்வம் கிடைக்கும் என்று நம்பி நாம் சும்மா இருந்தால் ஒரு பைசா கூட நமக்கு கிடைக்காது. உடலில் அரிப்பு ஏற்பட்டால் நாம் செய்ய வேண்டியது இதுதான். 1, அது ஒரு சுகாதார பிரச்சனை என்றால் அதற்கு சிகிச்சை பெறுங்கள். 2, அதை எந்த வகையிலும் அதிர்ஷ்ட சின்னமாக கருதாதீர்கள். 3, நமது வாழ்வாதாரத்திற்காக கடினமாக உழைப்பதை தொடருங்கள். 4, நமது எல்லா காரியங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். இத்தகைய மூட நம்பிக்கைகளிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். நமது சந்ததியினரையும் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளில் உறுதியாக நின்று அல்லாஹ்வின் மீதான தவக்குலுடன் உழைப்பின் மூலம் நமது வாழ்க்கையை கட்டமைக்க நாம் முயற்சி செய்யலாம். அல்லாஹ் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நமது சம்பாத்தியத்தில் பரக்கத், அதாவது வளர்ச்சி வழங்கட்டும். எனது வார்த்தைகளை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வஅஹ்ஸினு ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.